மகாபிரியவா சரணம். பக்திக்கு இலக்கணமாக சொல்லும் பொழுது நிறைய பெயர்களை நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அபிராமி பட்டர் அவருடைய பெயரை நாம் மறக்கவே மாட்டோம். ஏனென்றால் சதா சொற்ப காலமும் அந்த அம்பிகையின் நினைவிலேயே இருந்ததால் அன்று திதியை கூட மாற்றி அமாவாசையாக இருந்ததை கூட பௌர்ணமி என்று சொல்லி அதற்காக அவர் பாடலை பாடி அந்த விழிக்கு அருளுண்டு என்று சொல்லும் பொழுது அம்பிகை தன் தாடங்கத்தை தூக்கி எறிந்தால் அதுவே சந்திரனாக மாறி அன்று பௌர்ணமி திதியாக மாறியது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, எப்படி அவளுடைய தாடங்கம் அங்கே சந்திரனாக மாறியது அப்படிங்கிறப்ப எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருப்போம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பிகையின் தாடங்கங்களாக யார் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டால் இது இன்னும் உணர்ச்சி பூர்வமாக மட்டும் இல்லாமல் கருத்து சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது, இறைவன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் பொழுது இன்றைய தலைமுறையினர் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால், இது ஒரு கதை போல இருக்கிறது, நம்ப முடியாதது, இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அப்போ நமக்கு ஆதாரத்தோடு சொல்லிவிட்டால் அவர்கள் அதை நம்புவார்கள் இல்லையா? அவர்களையும் இந்த பக்தியின் பக்கம் இழுத்து செல்ல முடியும், அழைத்து செல்ல முடியும், அதில் இன்பமாக பயணிக்க வைக்க முடியும். அப்படி பார்க்க வேண்டும் என்றால் இங்கு என்ன வார்த்தை இருந்திருக்கும், அங்கே என்ன தாடங்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, லலிதா சகஸ்ரநாமத்தில் இதற்கு நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அம்பிகையை சொல்லும் பொழுது அங்கே வாக்தேவதைகள் அங்கே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாமமாக சொல்லி சொல்லி அம்பிகையை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவளுடைய தாடங்கங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்றால், இங்கே தாடங்கமாக யார் இருக்கிறார்கள், அணிகலனாக இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. இப்போ அணிகலனாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் எதையாவது நாமே எடுத்து பூட்டிக் கொள்கிறோம். ஆனால் இங்கே அம்பிகைக்கு தடங்கமாக யார் வருகிறார்கள் என்றால் அந்த சந்திர சூரியர்கள் இருவரும் நாங்கள் இருவரும் உனக்கு தடங்கமாக இருக்கிறோம் அம்மா என்று சொல்லி சந்திர மண்டலமும் சூரிய மண்டலம் நின்றதாம். அதைத்தான் அவள் தடங்கமாக அணிந்தாளாம். இப்பொழுது அந்த அபிராமி பட்டரின் கதைக்கு சென்றால் அங்கே என்ன நடந்தது என்று யூகிக்க முடியும். இப்பொழுது அங்கே விழிக்கே அருளுண்டு என்று அவர் அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை தொடங்கிய உடனேயே அம்பாளுக்குத்தான் எத்தனை கருணை என்றால் அத்தனை கருணை. ஏனென்றால் விழிக்கே அருளுண்டு என்று சொல்லிவிட்டால் அவளுக்கு எத்தனை கருணை நிறைந்தவளாக இருக்கிறாள் என்று காண்பிக்க வேண்டுமே. அதற்காக அவள் என்ன செய்கிறாள், தாடங்கத்தில் சந்திரமண்டலம் இருக்கிறது இல்லையா, அந்த தாடங்கத்தை எடுத்து தூக்கி அந்த நிலவில் அந்த வானத்தில் வீசுகிறார். அதோ அங்கே பௌர்ணமி தோன்றுகிறது. இதுதான் அங்கே நடந்த விஷயம். இப்ப நமக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இதனோடு இணைக்கும் பொழுது நமக்கு அதன் பொருள் புரிகிறது. அப்படித்தான் அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதியும் ஆதிசங்கரின் சௌந்தர்ய லகரியும் இந்த வாக்தேவதைகளாக சொல்லப்பட்ட இந்த லலிதா சகஸ்ரநாமமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். எங்கே எதற்கு விளக்கம் புரியவில்லை என்றாலும் இந்த மூன்றில் எதற்கோ ஒன்று சொல்லப்பட்டதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இன்னும் அர்த்தம் நிறைந்ததாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாமும் அதை இப்படித்தான் இருக்கும் என்று அறிவுபூர்வமாக நம்பி இன்னும் அந்த இறைவனின் அருகில் செல்வதற்கு நம் மனமும் நினைக்க ஆரம்பிக்கும். இன்னும் பக்தியில் மனம் லயிக்க ஆரம்பிக்கும். மகாபிரியவா சரணம்.